பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃப்லைன் 8th டே பேக்கிங் கிளாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி கிளாஸில் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேக்கிங் தாங்க. சாக்லேட் மேக்கிங்கில் என்னென்ன சாக்லேட் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பிராண்டு லோலேருந்து ஹை வரையும் வந்து எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணால் எந்த மாதிரிலாம் டேஸ்ட் வரும்னு சொல்லி அந்த டீட்டெயில் நோட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் காம்பவுண்ட் இது எல்லாமே கொடுத்துட்டு நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டோங்க. ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஃபஜ்ஜி சாக்லேட் தான் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரெசிபி. இதை செய்ய பார்த்தீங்கன்னா பட்டரு, கண்டன்ஸ் மில்க், அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டு வந்து வேணும். பேனில் பட்டர், கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்க்கணும். சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மோல்டுக்கு மாற்றிக்கணும். மோல்டுக்கும் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட்டோ இல்லைனா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு உள்ளே சேர்த்துட்டு பொடியை கட் பண்ண நட்ஸ் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து நமக்கு நல்லா செட் ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாக்லேட் செய்யணுன்னாவே நமக்கு முதல்ல தேவைப்படுறது பார்த்திங்கன்னா சாக்லேட் மோல்டு தான். சாக்லேட் மோல்டு வந்து நிறைய விதவிதமாக காமிச்சாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோன்னு சொல்லி அதை வந்து எடுத்துக்க சொன்னாங்க. அதே மாதிரி சாக்லேட் செய்கிறதுக்கு முதல்ல வந்து சாக்லேட் ஷேடில் வந்து ரெடி பண்ணணும். நல்லா டீப்பான சாக்லேட் மோல்டில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி சாக்லேட் ஃபுல்லாக சேர்த்துட்டு மறுபடியும் திருப்பி வந்து அந்த பவுல்லையே சேர்த்துணுங்க எக்ஸ்ட்ரா இருக்க சாக்லேட். அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலேயே வந்து நல்லா நமக்கு வந்து சாக்லேட் ஷேடில் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாஸில் 3 விதமான ஃபில்லிங் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரோஸ் மில்க் கனாஷ், கோகோனட் பவுண்டி, அதுக்கப்புறம் வந்து கேரமில் ஃபில்லிங் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரோஸ் மில்க் கனாஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீமும் அதோட வந்து ரோஸ் மில்க் எமர்ஷியல் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ஃபில்லிங் வந்து கொடுத்துருந்தோங்க. கோகோனட் பவுண்டி பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் மில்க் பவுடர் அதுக்கப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ணி தான் வந்து ஃபில்லிங் கொடுத்துருந்தோம். கேரமில் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கேரமில் ஃபில்லிங் தான் கொடுத்துருந்தோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெரோ ராச்சர் சாக்லேட் தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபெரோ ராச்சர் செல் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நியூட்ரலாகவும் வைக்கலாம், இல்லைனா ஹர்சல் ராச்சர்னு சொல்லி இருக்குங்க, அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். 2 சைடுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் நட்டெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி நல்லா சாக்லேட்டில் டிப் பண்ணி ஒரு 5-6 நிமிஷம் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண நட்ஸ் வந்து சாக்லேட்டில் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்து மறுபடியும் வந்து ட்ரை ஆக்கணுங்க. சேம் வந்து நாம் கடையில் எப்படி சாப்பிடுவோமோ ஃபெரோ ராச்சர் அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சாக்லேட்லேயே ரொம்ப கொஞ்சம் லேட்டான சாக்லேட் பார்த்திங்கன்னா ஃபெரோ ராச்சர் தாங்க. இது செய்ய வந்து அன்றைக்கி எங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு ஒவ்வொருத்தராக போய் செய்ய. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி சாக்லேட்க்கு வந்து ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் ஆக்கி அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து அதுக்கப்புறம் மோல்டுலேயும் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து அதில் வந்து ஒயிட் சாக்லேட் சேர்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்டும் செஞ்சோம். ஃப்ரூட் நட் சாக்லேட் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டை மெல்ட் ஆக்கி அதில் நல்லா பொடியாக கட் பண்ணி ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் நட்ஸு சேர்த்து அதை வந்து மோல்டில் சேர்த்தோம். ஒயிட் சாக்லேட்டும் வந்து மெல்ட் ஆக்கி சேம் மெத்தட் தான். ஒயிட் தனியாக அதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட் தனியாக மோல்டில் சேர்த்துருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லாலிபப் சாக்லேட் தான். லாலிபப் சாக்லேட்டுக்கும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சொன்னாங்க. அதை ஆட் பண்ணி மறுபடியும் வந்து சாக்லேட் மோல்டில் ஊற்றி அதையும் வந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். டார்க் சாக்லேட்டில் லைட்டாக பார்த்தீங்கன்னா காஃபி எசன்ஸ் தான் சேர்த்தோங்க. ஒரு பிஞ்சு சேர்த்தாவே வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. அந்த சாக்லேட்டும் வந்து அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபஜ்ஜி சாக்லேட்டும் சரி, அதுக்கப்புறம் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்டு, சில்லி சாக்லேட்டு, காஃபி சாக்லேட்டு, இது எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது எல்லாத்தையும் விட இந்த ஃபில்லிங் சாக்லேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அன்றைக்கி கிளாஸில் நாங்கள் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா 10 விதமான சாக்லேட்டுங்க. இந்த 10 விதமான சாக்லேட்டும் வந்து வேறு ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள் திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அன்றைக்கி சாக்லேட் செய்யவே வந்து நேரம் கரெக்டாக இருந்ததுங்க. அதனால் வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை. சாக்லேட் ஒன்ஸ் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டாங்க. பிளேட்டு பொறுத்தவரையும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க. எல்லாமே ஒரு சாக்லேட்டுமே ஒவ்வொரு விதமாக பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி பேக் பண்ணணும், என்னென்ன கலர் யூஸ் பண்ணால் அட்ராக்டிவாக இருக்கும், ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் சேல் பண்ணணுன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெரோ ராச்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி பேக் பண்ணணும்னு சொல்லி பேக்கிங் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி நாளைக்கு ப்ரிப்ரேஷன் வந்து கேக் ரெடி பண்ணிவிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. பிரிஸ்பரி பிராண்டில் ப்ரீமிக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரீமிக்ஸ் பொறுத்தவரையும் எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ஆனால் டைமிங் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஸ்பீடு வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணி மோல்டில் சேர்த்துட்டோங்க. மோல்டுலேயும் வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க.
மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 320 330 வரையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இந்த கேக் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து 2 டயர் வெட்டிங் கேக் தான் செய்ய போகிறோம். அதனால தான் இந்த மெஷர் பண்ணி சேர்க்க சொன்னது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.